யார் சரி புதுசா ஜாயின் ஆகி நாட்கள் இந்தன்னு சொன்னா நான் சும்மா உங்களுக்கு எல்லாரும் ஜாயின் ஆக காட்டியும் இந்த ஐடியில் இருக்கிற இந்த ஃபன்னான விஷயங்கள் வெப்சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியாக ஆகிறதுக்கும் சிலதுகள் லீக்கி நான் டெய்லி அதை எவ்ரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகக்குள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சும்மா ஒரு வெப்சைட் வந்து இது என்னத்துக்கு ஈக்கின்றே இல்லை. இந்த நான் உங்களுக்கு லிங்க்கை போட்டேன். சும்மா இதை எனக்கு மூவ் பண்ணி ஈக்கலாம். இப்படி மூவ் பண்ணக்குள்ள இப்படி வந்து வரும். அவ்வளோதான் இது வெப்சைட். அதுக்கு போகிற உங்களுக்கு ஒரு வெப்சைட் வண்டிக்கு honeyki.net. இந்த honeyki.netன்னு சொன்னா honeyki.netல சொல்றது வந்து யாரும் இப்ப போவான அந்த லிங்க் உங்களுக்கு ஏண்டா அந்த ஜூம் லிங்க் கட்டாகும். நீங்க கிளாஸ் முடிஞ்சு அந்த லிங்கை போயிட்டு பாருங்க. இது வந்து என்னண்டா பெருசா ஒன்றும் இல்லை. இதுல பேர்ட் ஒண்டிக்கு இந்த பேர்ட் இப்ப வெளியே போயிட்டு சம்டைம் வறுமைக்கும் இது லைவா ஓடிக்கொண்டிக்கி. இந்த இது வந்து லைவா ஓடிக்கொண்டிக்கி. இது லைவ் கேமரால ஒரு பேர்ட் ஒன்று இதுக்கு போட்டு வச்சிக்கி. உங்களுக்கு வேண்டா போய்த்து பார்க்கலாம். நீங்க போய்த்து பார்க்குற நேரத்துக்கு அந்த பேர்ட் வரும். இந்த இதுளுக்கால தான் வரும். இந்த மவுஸ் வழங்குதுண்டா அது இப்போ என்ன சரி திங்கிறதுக்கு எங்க சரி பேச்சோ சரியா இவ்வளோ நேரம் மீஞ்சி அவங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா அந்த பேர்ட் என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கலாம். இது லைவா இது ரன் ஆகிக்கொண்டே இருக்கி. இதுவும் ஒரு சும்மா என்னத்துக்குண்டே இல்லை, சும்மா ஃபன்னான ஒரு வெப்சைட் ஒன்று தான். இன்னொரு வெப்சைட் இருக்கு என்னன்னு சொன்னா no.com. நான் அனுப்பிடுறேன். இது no.com. இது நீங்க கிளிக் எதுவும் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இது பட்டனை கிளிக் பண்ணியாண்டா நோ. அவ்வளோதான். இது சும்மா என்னத்துக்கு ஈக்கிண்டும் இல்லை, ஜஸ்ட் நோண்டு கத்தும். ஆப்பும் ஈக்கி வேண்டாம், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் ஒரு ஃபன்னான வெப்சைட் உண்டு. அதுக்கப்புறம் ஈக்கி reemoji.com. reemoji.com உங்களுக்கு அனுப்புறேன். இதுவும் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இது உங்களுக்கு இப்படி நீங்க மூவ் பண்ணக்கொள்ள அது இமோஜிஸ் கொஞ்சம் வரும். சும்மா நீங்க உங்களுக்கு என்ன சரி ட்ரா பண்ணலாம், ஆனால் இது ஒட்டும் அழிஞ்சிடும். அவ்வளோதான். அப்புறம் வேண்டாம் உங்களுக்கு என்ன சரி ட்ரா பண்ணலாம். இதுவும் சும்மா ஒரு வெப்சைட் உண்டு reemoji.com. இன்னொன்று தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட் உண்டிக்கு பாயிண்டர். இது என்னடா, இது உங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்க இப்ப மவுஸை நீங்க எங்கனைக்கு வச்சாலும் அங்கனைக்கு உங்களை பாயிண்ட் பண்ணும். நான் அதை எங்கே பாயிண்ட் பண்றேன். இந்த அவனோட விரல் இந்த மவுஸ்க்கு சரியா பாயிண்ட் ஆகுது. இந்த தொங்கலை வச்சுக்கோ. நான் எல்லாரும் காட்டுறான், இங்கே வச்சுக்கோ. இன்னைக்கு வச்சு பார்ப்போம். இன்னைக்கு கண்டிங்களா அது இல்லை, எவ்ரி டைம் அது புது இமேஜஸ் தான் வருது. ஜஸ்ட் நாங்க கர்சரை வைக்கிற இடத்துக்கு அது பாயிண்ட் பண்ணி காட்டுது. இதுவும் ஒரு ஃபன்னான ஒரு சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு டைம் பாஸிங்க்கு வைத்து பாயிண்ட் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இன்னைக்கு காட்டுறதுக்கு நான் வந்தேன். இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை பேர் ஜாயின் ஆகிக்கலாம்? 8 பேர். இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். நீங்க யார் சரி எனக்கு ஒரு டாபிக் ஒன்று சொல்லுங்க எஸ்ஏ எழுதுறதுக்கு. நான் உங்களுக்கு எஸ்ஏ ஒன்று எழுதி காட்டுறேன். என்ன சரி ஒரு டாபிக் சொல்லுவாங்களே, யார் சரி? இங்கிலீஷ்ல. இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஐசிடி. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஐசிடி. அது இன்னைக்கு இல்லையே.
நாங்க எப்படி செய்வோம்? ஸ்ரீலங்கா. த மாடர்ன் ஸ்ரீலங்கா. இப்ப பாருங்க, ஸ்ரீலங்கா பத்தி ஒரு எஸ்ஸே எழுதணும்னு சொன்னா, நாங்க இப்ப பாருங்க நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். எவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு எழுத மைக்கி. இதுல வாசிச்சு பாருங்க, இதுல எல்லாம் கணக்கா தான் இருக்கும். Sri Lanka, officially the Democratic Socialist Republic of Sri Lanka, is an island country in South Asia. எல்லாம் கணக்கான சரியா தான் இருக்கு இந்த பேஜ். இது ஒன்றும் இல்ல. இது வந்து சிம்பிள். இது நான் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா டைப் பண்ணல. நான் சும்மா என்ன டைப் பண்ணாலும், நான் என்னத்த இன்னைக்கு டைப் பண்ணாலும் அது கணக்கா அதோட பேராகிராஃப் எழுதி கொண்டே போகும். அது வந்து வெப்சைட் அவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புறேன். இதுதான் வெப்சைட். நான் வேறொரு டாபிக்ல பார்ப்போம். யூடியூப் நடிப்போம். யூடியூப் நடிச்சுட்டு இப்ப நான் சும்மா டைப் பண்றேன். யூடியூப் பத்தி எழுதி கொண்டே போகுது. நான் சும்மா தான் டைப் பண்றேன் கீபோர்ட்ல. அது யூடியூப் பத்தி எழுதி கொண்டே போகுது. இதுவும் உண்டு. உங்களுக்கு வேண்டிய அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டாபிக்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐசிடிய எப்படி எழுதலாம்டா, சாஃப்ட்வேர் இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நடிச்சா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி ஐசிடி. இதுவும் ஒரு உங்களுக்கு ஸ்கூல்ல எஸ்ஏ எழுத தந்தா யூஸ் பண்ணலாம். ஆனா எல்லாரும் யூஸ் பண்ணீங்கன்னா மாட்டுவீங்க. ஏன்டா எல்லாம் ஒரே எஸ்ஏ தான் வரும். அதை சுற்றி கவனமா இருங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபன் வெப்சைட் தான். என்ன சரி வியர்ட் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, காமன் டாபிக்ஸ் இல்லாம வியர்ட் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல எத்தனை பேர் கிரேட் 10 and 11 எனக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு 11 பேர் இருக்கிறீங்க. புதுசா வந்த 2 பேரா 3 பேர் 3 பேருக்கு நான் சும்மா இப்ப பாடத்தை ஸ்டார்ட் பண்ணல. அவங்களுக்கு நான் ஃபன்னான விஷயங்களும் என்னென்ன செய்யலும் அப்படின்னு சும்மா காட்டி கொண்டிருந்தேன். நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன், இன்னும் ஜாயினா வைக்கிறாங்களா. இன்னும் அந்த பேர்ட் வந்து இல்ல. உங்களுக்கு இன்னொன்று நான் காட்டுறேன். இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எல்லாருக்கும் இது விளங்குதா? அந்த பிளாக் ஸ்கிரீன். எனக்கு யார் சரி மெசேஜ் வந்து போட்டுருட்டீங்களா? இந்த பிளாக் ஸ்கிரீன் விளங்குதாண்டு? ஓகே,
இது என்னன்னு சொன்னா இது வந்து hackertyper.net. hackertyper.netடா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிடுறேன். இது என்ன ஸ்பெஷல்னு சொன்னா இது ஒன்றும் இல்ல, நீங்க பொய்க்கு ஆட்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நீங்க பொய்க்கு கோட் பண்ற மாதிரி ஏமாத்தலாம். இது அந்த எஸ்ஏ டைப்பர் மாதிரி தான். நீங்க அப்ப எஸ்ஏ டைப் பண்ண மாதிரி இதுல நீங்க சும்மா டைப் பண்ணீங்கன்னா இதுல கோட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்க இதுல கோடிங் எழுதுற மாதிரி உங்களுக்கு இப்படி சும்மா தான் நான் டைப் பண்றேன், நான் கோடிங் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் உண்டு, சும்மா ஒரு சீன் காட்டுறது. இது ஒன்றும் இல்லை, இதுல இது கோடிங் வந்து ஒரு 1998ல ஒரு பெரிய ஒரு ஹேக்கர் ஒருத்தர், அந்த ஹேக்கர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு பேங்க் உண்டு, கிட்டத்தட்ட 100 crores worth உள்ள ஒரு பேங்க் உண்டு. அந்த பேங்க் ஹேக் பண்ணின கோடிங்ஸ் எல்லாம் தான் இது. அந்த பேங்க் ஹேக் பண்ணக்குள்ள அந்த பேங்க் ஹேக் பண்ணி அவர் 100 கோடி சல்லி எடுத்தாரு. 100 கோடி சல்லி எடுக்கிறதுக்கான அந்த கோடிங் பண்ண இந்த கோடிங் விஷயம் எல்லாம் தான் இந்த கோடிங். கோடிங் எங்கேயுமே இனிமே வேலை செய்யாது, அது சும்மா இவங்க போட்டு வச்சுக்கிறாங்க. நாங்க என்னத்த கீபோர்ட்ல டைப் பண்ணாலும் அது சும்மா டைப் ஆகிக்கொண்டே போகும், அந்த கோடிங் தான் டைப் ஆகிக்கொண்டே போகும். இதுவும் ஒரு ஃபன்னான விஷயம் வந்து. உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா பெரிய என்னத்தையோ இந்த ஹேக் பண்ற மாதிரி இருக்கும். நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கம்ப்யூட்டர் மாதிரியே எல்லாமே இருக்கும். பாஸ்வேர்ட் கிராக்கர், பிட்காயின் மைனர், இதை பாருங்க இதுல வந்து இன்டர்போல் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணா இதை பாருங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ் வருது. இந்த பிட்காயினை கிளிக் பண்ணேன்னு சொன்னா இந்த பிட்காயின் மைன் பண்ற மாதிரி இருக்கும். இங்கல பிட்காயின் மைன் பண்ற மாதிரி இந்த ஸ்கிரீனை பார்த்தாலே படத்துல இந்த ஹேக் பண்ற மாதிரி எல்லாம் ஈக்கிற அந்த ஒரு விஷுவல் லுக் தான் நீக்கும் இன்னைக்கு. இது அது ஒரு இது எல்லாமே சும்மா டமி டேட்டா. நியூக்ளியர் பிளான்ட் இது நியூக்ளியர் பொம்மோட ஒரு மேப் உண்டு. இது சும்மா ஃபேக்கா ரெடி பண்ணி வச்சிக்கி. மற்ற இது என்ன மீன்ஸ் பாஸ்வேர்ட் கிராக்கர் வந்து இது உண்மையிலேயும் இப்படித்தான் நீக்கும். நீங்க ஒரு பாஸ்வேர்டு உண்டா, நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாம் கிரேட் 10 and 11 தான் நீப்பீங்க நினைக்கும். இதுல வந்து என்னன்னு சொன்னா நாங்க எப்படி இப்ப ஹேக்கர்ஸ் வந்து எப்படி ஒரு பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இந்த ஹேக் பண்றார்கள் எப்படி பாஸ்வேர்டு செய்வாங்க, இது சும்மா இதை ரன் பண்ணிக்கொண்டே போகும். ஒவ்வொரு நம்பரா பிட் வைஸ் என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன், அதுவெல்லாம் இப்படித்தான் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றது. ரன்னிங் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்மின் பாஸ்வேர்ட் ஃபவுண்ட், இந்த பாஸ்வேர்ட் ஃபவுண்ட் ஆகிக்கு, இதுதான் பாஸ்வேர்ட். இது சும்மா டம்மி, இது ஒன்றும் இல்லை, ஆனா இப்படிதான் செய்யறது. அப்ப இங்க ப்ரோக்ராம் கன்சோல், இந்த ப்ரோக்ராம் கன்சோலும் அப்படித்தான். நான் அப்போதான் உங்களுக்கு காட்டின hackertyper.net மாதிரி இதுல நீங்க டைப் பண்றதெல்லாம் கோடிங்ஸ். சும்மா தான் நான் டைப் பண்றேன், அந்த பாட்டுக்கு கோடிங் கொஞ்சம் டைப் ஆகிக்கொண்டே போகுது. இதுவும் ஒன்றுதான். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இல்லாட்டி உங்களோட வீட்டில் இருக்கிற ஆட்களை பொய்க்கு ஏமாத்தலாம் வேணுண்டா இதை போயிட்டு பாருங்க. தான் உங்களோட வெப்சைட். இந்த இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆட்டோமேட் கொடுத்தா எல்லாம் பெரிய லெவல் ஹேக் பண்ற மாதிரி ஒரு விஷுவல் ஒன்று வரும். கம்பைலிங் கோட், இது ரன் ஆகுறது, பிட்காயின் மைன் ஆகுறது, நியூரல் நெட்வொர்க் ட்ரேசிங், இந்த மாதிரி உண்டு.
இதுகளும் ஒரு ஃபன்னான விஷயங்கள் தான். இந்த பேர்ட் வருது போல. இந்த பேர்டை காணோம். ஓகே, அப்ப 13 பேர் வந்திக்கிறாங்க. நாங்கள் கிளாஸை தொடங்குவோம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் வந்து சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனை மாத்துறேன். நான் கிளாஸ் முடிஞ்சு பார்ப்போம் இந்த பேர்ட் வந்திக்கா இல்லையாண்டு இன்ஷா அல்லாஹ். புதுசா வந்தாருக்காக என்னண்டா, இது வந்து ஒரு வெப்சைட் உண்டு, honeyki.net. இந்த honeyki.netல வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு கேஜ் ஒன்றுல ஒரு கேமராவை செட் பண்ணி இதுல ஒரு பேர்ட் ஈக்கும். அந்த பேர்ட் வந்து என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு பார்த்து கொண்டு ஈக்கலாம். இப்ப அந்த பேர்ட் வந்து வெளியே எங்கேயோ போயிட்டு அதைத்தான் நான் உங்களுக்கு எல்லாரும் ஜாயின் காட்டிட்டு இருந்தேன். இதுல பேர்ட் வருமானு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் கிளாஸ் முடிச்சு இப்போ நாங்க பாடத்துக்கு போவோம். என்னோட சப்ஜெக்ட் வந்து இன்னைக்கு நாங்க படிக்க போற சப்ஜெக்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். இப்போ நான் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி, ஏன் நாங்கள் கம்ப்யூட்டர் பாய்க்கிறோம், கம்ப்யூட்டர்னா என்ன, அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ், அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ், நெட்ஒர்க்கிங் தான் என்ன, கம்போனன்ட்ஸ், அந்த கம்ப்யூட்டருக்கு நாங்கள் யூஸ் பண்ற மவுஸ், கீபோர்ட், பென் டிரைவ், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். அப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு சும்மா இந்த புக்கை நான் வாசித்து நான் சொல்லித்தர மாட்டேன். இதை நீங்கள் புக்கை நான் சொல்லி தந்ததுக்கு போகிறோம், நீங்கள் போய்ட்டு புக்கை வாசிங்க. நான் சொல்லி தந்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் கொஞ்சம் தரேன். எல்லாரும் நான் லாஸ்ட் கிளாஸ் வந்தாக்கால் எல்லாரும் மீப்பீங்க. நான் எல்லாருக்கும் சொன்னேன் ஒரு கொப்பியும் ஒரு பேனாவும் கையில் வச்சுக்கோங்க, நான் நோட்ஸ் தருவேன், நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளணும். இது வந்து இப்போ உங்களுக்கு தேவையான நோட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம் வேறையா, நான் அது இல்லாமல் உங்களுக்கு வேறையா நோட்ஸ் கொஞ்சம் எழுதி கொள்றதுக்கு தருவேன். அப்போ எனக்கு டக்குன்னு எல்லாரும் இருக்கிற 13 பேரும் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க பார்ப்போம், எத்தனை தமிழ் மீடியம் ஆக்கால், எத்தனை இங்கிலீஷ் மீடியம் ஆக்காங்க. இங்கிலீஷ் மீடியம்டா ஐஎம் இங்கிலீஷ் மீடியம்னு போடுங்க, இல்லாட்டி இங்கிலீஷ்னு மட்டும் போட்டாலும் போதும். டக்குன்னு போடுங்க எல்லாரும். எல்லாரும் மெசேஜ் பண்ணா கொஞ்சம் நல்லா. எனக்கு அப்ப விளங்கி கொள்ளலாம் நீங்க கிளாஸ்ல இருக்கிறீங்களா, அட்டென்ஷன்ல இருக்கிறீங்களா இல்லையாண்டு. இல்லாட்டி நான் நினைப்பேன் நீங்க எல்லாரும் கிளாஸை கவனிச்சு கொண்டு இருக்கிறீங்க இல்லைன்னு தான் நான் நினைச்சு கொண்டு இருப்பேன். ஓகே, நான் இன்னைக்கு விளங்கி கொண்ட மாதிரிக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டும் 50-50 மாதிரி இருக்கிறீங்க. ஓகே, நான் வந்து இன்னைக்கு நான் எப்படி நான் இதை படிச்சு தருவேன்னு சொன்னா, நான் உங்களுக்கு இதை புக் அப்படியே நான் வாசிக்க மாட்டேன், நான் இதுல இருக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க எனக்கு லேசி, அப்ப இல்லாட்டி மற்ற ஆட்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, நான் இதுல இருக்கிற விஷயங்களை இந்த ஸ்பீட் அக்யூரசின்ற என்ன, இதுல இருக்கிற கிளாசிஃபிகேஷன், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், மினி கம்ப்யூட்டர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் இதுல இருக்கிற இன்புட் டிவைசஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இது நான் இந்த புக்கை வாசிக்க மாட்டேன், நான் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட தமிழ் மீடியம் ஆட்கள் தமிழ் மீடியம் புக்ஸை நீங்க கட்டாயம் வாசிக்கணும்.
அப்ப வாசிச்சா நான் உங்களுக்கு சொல்லி தந்ததை வச்சு உங்களுக்கு அதெல்லாம் டக் டக் டக்குன்னு உங்களோட மைண்டுக்கு விளங்கும். அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா என்கிட்ட நல்லா கேட்கலாம். வேண்டிய மட்டும் இதுல டவுட்டை கேட்கலாம். இதுல இருக்கிற எல்லா விஷயமும் நான் நெட்வொர்க்கிங் இதுல இருக்கிற 2 சப்ஜெக்ட்டுக்கு நான் உண்டை இன்னைக்கு ட்ரை பண்றேன் முடிக்கிறதுக்கு. இன்னொன்று நெட்வொர்க்கிங்ன்ற சப்ஜெக்டை நான் வேறையா படிச்சு தரணும். ஏன்னா அது ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு விஷயமாட்டு சுத்தி. ஓ யாருக்கு டவுட்டா? யாரோ டவுட்னு சொன்னாங்க. உங்களோட கொஸ்டினை கேட்கலாம். ஓகே, நான் அப்போ இன்னைக்கு பாடத்தை ஸ்டார்ட் பண்றேன். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் சொல்ல போக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஆட்கள் சரியான குறவு. எந்த கம்பெனியை எடுத்தாலும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன லெவல் இன்றைக்கி சின்ன லெவல் கம்ப்யூட்டர்ஸ் சின்ன லெவல் பிஸ்னஸ் செய்கிற ஆட்கள் எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லக்கொள்ள நீங்க நினைக்கப்படா இந்த பெரிய ஒரு மானிட்டர் உண்டு, சிபியூ உண்டு, இது கீபோர்ட் மவுஸ் எல்லாம் வச்சாதான் அது ஒரு கம்ப்யூட்டர். அப்படி இல்லை. கம்ப்யூட்டருக்கு வந்து சில சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு மனுஷன் சொன்னா அந்த மனுஷனுக்கு பேசலும், அவனுக்கு திங்க் பண்ணலும், அவனுக்கு நடக்கலும், ஓடலும், பாயலும், விளையாடலும், அந்த மாதிரியான பிஹேவியர் சிக்கி. அப்ப கம்ப்யூட்டர்ஸுக்கும் அந்த மாதிரியான பிஹேவியர் சிக்கி. அப்ப என்ன ஒரு டிவைஸும் அந்த தேவையான பிஹேவியர் செஞ்சுட்டா அது கம்ப்யூட்டர்ஸ் தான். அது ஒரு கம்ப்யூட்டர். நாங்கள் அதுக்கு வந்து லேப்டாப் வந்து வேற ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, டெஸ்க்டாப் வந்து ஒன்று இல்லை. கம்ப்யூட்டர்ஸ்ன்ற வந்து ஒரு காமன் வேர்ட். லேப்டாப்னா தான் இப்படி இருக்கும், ஒரு மானிட்டர் ஒரு கீபோர்டு இருக்கும், அப்படி இருக்கும். டெஸ்க்டாப்னா தான் மானிட்டர் சிபியூ அப்படி இருக்கும். ஆனா கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்றேன் அதல்ல. கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்றேன் வந்து ஒரு காமன் வேர்ட் உண்டு. இந்த கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்றேன் வந்து ஒரு காமன் வேர்ட் உண்டு. அப்ப நீங்க கம்ப்யூட்டர்ஸ் இப்போ வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு சொன்னா இதுல போட்டிக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் டிஸ்கிரைப் ஹவ் கம்ப்யூட்டர் இஸ் கேன் மேக் டே டு ஒர்க். நான் இதை வாசிக்கிறது அர்த்தமே இல்லை. நான் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்ல போக்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் இருப்பீங்க நல்லா மேக்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸ் ஆன ஆட்கள் இருப்பீங்க. யார் சரி மேக்ஸ்ல மிச்சமே எக்ஸ்பர்ட்ஸ் ஆன ஆட்கள். இப்போ பார்ப்போம் அவங்களோட எவ்வளோ நீங்க எக்ஸ்பர்ட்னு நான் செக் பண்ணி பார்க்கறதுக்கான டைம் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு டைமர் ரெண்டும் ஆன் பண்ண போறேன். எல்லாரும் ரெடியா இருங்க. சின்ன சின்ன மேக்ஸ் தான். நீங்க பேனா பென்சில் வேண்டிய யூஸ் பண்ணலாம். நீங்க எனக்கு இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, எவ்வளோ ஃபாஸ்டா ஆன்சர் பண்றீங்கன்னு நான் செக் பண்ணுவேன். நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பேன். இந்த கொஸ்டின் என்னன்னா, எல்லாருக்கும் என் ஸ்கிரீன் விளங்குது தானே? இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்க சொல்லணும் ஆன்சர். 859 into 956 into ஓகே, இதுதான் கொஸ்டின். ஈக்குவல் என்ன? ஓகே, எல்லாரும் எனக்கு இப்போ ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். டைமரை நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுதான் கொஸ்டின். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. 2 minutes தான் டைம்.
எல்லாம் ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, நான் கூகுள்ல இன்னைக்கு டைமர் அடிச்சோடனே ஒரு டைமர் ரவுண்டு வந்துச்சு. ஓகே, நுஸ்லா எனக்கு ஆன்சர் பண்ணிக்கி, ஹஸ்னா எனக்கு ஆன்சர் பண்ணிக்கி, த்ரீ பாயிண்ட் 1.56. ஓகே, சொல்லுவோமே, நீங்க 50 செகண்ட் எடுத்தேன்னு சொல்லுவோமே கேள்வியை வாசிச்சு எல்லாம் செஞ்சு. 50 செகண்ட் 50 செகண்ட். ஓகே ஓகே, நான் இந்த டைமை ஸ்டாப் பண்றேன். ஓகே பாருங்க, எனக்கு மேக்ஸிமம் ஃபாஸ்டா ஒரு ஆன்சர் வந்துச்சு இன்னைக்கு 50 செகண்ட் சொல்லி. எனக்கு மேக்ஸிமம் ஃபாஸ்டா வந்துச்சு 50 செகண்ட்ல எனக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைச்சு. அப்ப நல்ல மிச்சமே நல்லா, வெரி குட். நீங்க ட்ரை பண்ணீங்களே இன்னைக்கு 2 பேர் தான் ட்ரை பண்ணீங்க. மற்றதுக்காக என்ன ஆன்சர் பண்ணீங்களோ தெரியா, எப்ப ஆன்சர் பண்ணீங்களோ தெரியா, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். நீங்க 50 செகண்ட், ஓகே 30 செகண்ட் சொல்லுவோமே, 30 செகண்ட் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா 30 செகண்ட் சொல்லுவோமே. இப்ப பார்ப்போம், நாங்க இதே கொஸ்டினை கம்ப்யூட்டருக்கு செய்ய சொல்லுவோம். இதே சேம் கொஸ்டினை நான் கம்ப்யூட்டருக்கு செய்ய சொல்லுவோம். கால்குலேட்டர் கொஸ்டின் என்ன, 859 into 9856 into 96853. ஓகே, நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்றேன், இந்த சேம் கொஸ்டினை மல்டிப்ளை பண்ண சொல்லி 859 9856 96853 இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்லி நான் கம்ப்யூட்டருக்கு சொல்றேன். நான் என்ன சொல்லவே இல்லை கம்ப்யூட்டருக்கு, இந்த ஈக்குவலை கிளிக் பண்ணாதான் நான் சொல்லுவேன். நான் இப்ப இந்த ஈக்குவலை கிளிக் பண்ண போறேன். பாருங்க எவ்வளவு சுருக்கா நான் நினைக்கிறேன் 0.1 செகண்ட், அதுவும் நீக்குமோ தெரியா, மில்லி செகண்ட்ஸ்ல இந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சு. மில்லி செகண்ட்ஸ்ல எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சு. இதுதான் கம்ப்யூட்டரோட ஸ்பீட். இந்த ஸ்பீட் தான் இந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற இந்த ஸ்பீட். இப்ப பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சுருக்கா இது ஆன்சர் பண்ணுச்சுன்னு சொல்லி. அப்ப பாப்போம். எஸ், சரியா ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஆன்சர் பண்ணிக்கிறாக்க சரியா ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. வெரி குட். ஓகே, வெரி குட். அதுல எனக்கு ஒரு பர்சன் எனக்கு பிள்ளையா ஒரு ஆன்சர் வந்து தந்திக்கிறாங்க. இப்ப பாருங்க, இதுல 8, இதுல இந்த ஆன்சர் தந்திக்கு. ஓகேயா, இப்ப எனக்கு ஒரு ஆன்சர் வந்து வந்திக்கு இப்படி. எனக்கு ஒரு பிழையான ஆன்சர் வந்து வந்திக்கு. ஓகேயா, அப்ப நீங்க பாருங்க, ஹியூமன்ஸ் மிஸ்டேக் கொண்டு பண்ணலாம். அந்த அந்த ஆன்சரை கால்குலேட் பண்ணக்குள்ள மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். இப்ப அந்த மிஸ்டேக்ஸ் நடக்காம சரியா, இது எப்பயுமே நீங்க எப்ப இதுல ஒரு கால்குலேஷனை போட்டாலும், எவ்வளவு பெரிய கால்குலேஷன்ஸ் போட்டாலும் இதுல எப்பயுமே மிஸ்டேக் நடக்கவே ஆகுது. சரியா தான் இந்த ஆன்சரை சொல்லிக்கொண்டே இருக்கும். நாங்க சம்டைம் மிஸ்டேக் பண்ணலாம், ஆனா ஹியூமன்ஸ்க்கு மிஸ்டேக் பண்ணாம, எப்பவுமே மிஸ்டேக் பண்ணாம சொல்லலாம். அதுக்கு நாங்க மிச்சமே ட்ரெயின் ஆகும், நல்லாவே ட்ரெயின் ஆகி இந்த சொன்னா நாங்களும் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஆனா கம்ப்யூட்டர் பாருங்க, ஸ்பீடாகவும் சொல்லுது, அக்யூரசியாகவும் சொல்லுது. எப்பயுமே பிழை ஆகாது, எப்பயுமே இது பிழையாவே ஆகுது. இந்த சரி ஒரு சிஸ்டம் எரர் வந்தா பிழையாவ சான்ஸ் இருக்கு. அது இல்லாம இது கால்குலேட் பண்ணக்குள்ள பிழை ஆகாது. இப்ப இங்க அதுதான் பிழையாவ அமைக்கிறது தான் அக்யூரசி, கரெக்ட் அவுட்புட். நீங்க எப்ப இது சொன்னாலும் இந்த கம்ப்யூட்டர் வந்து அக்யூரசியா சொல்லும்.
அடுத்து எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சின்னா என்னன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு எஃபிஷியன்சின்னு சொல்லக்குள்ள, இப்ப நான் உங்களுக்கு கணக்கு கொஞ்சம் தந்து கொண்டே இருக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்ட்டு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு இப்படி தந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப நீங்க ஒரு கட்டம் டயர்ட் ஆகிடுவீங்க. எனக்கு கேளா சார் சொல்லிட்டு பேத்துடுவீங்க. எனக்கு கேளா இதுக்கு மேல. ஆனா கம்ப்யூட்டர் பாருங்க, நான் எவ்வளவு தான் சொன்னாலும் அது செஞ்சு கொண்டே தான் நிற்கும். இந்த கம்ப்யூட்டர்ல பவர் ஆஃப் ஆகி இந்த கம்ப்யூட்டர் உடைய காட்டியும் எனக்கு இதுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இது எப்பயுமே டயர்டாகவே ஆகுது. அதுதான் இந்த கம்ப்யூட்டரோட எஃபிஷியன்சி. நீங்க இதுண்டு இல்ல, இது மட்டுமல்ல, இந்த கல்குலேஷன் மட்டுமல்ல. இப்ப நீங்க பாருங்க, நான் கூகுளுக்கு போகணும், GOOGLE.com google.com அடிச்சோடனே இது வருது. இது எப்படி? இது google.com இந்த சர்வர், இந்த பேஜ் வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒரு சர்வர்ல, ஒரு கம்ப்யூட்டர்ல இந்த பேஜ் சர்வ் ஆகிக்கு. அப்ப நாங்க இந்த google.com அடிச்சோடனே கம்ப்யூட்டர் பத்தி சொல்லுது, இது எவ்வளவு வேலை நடக்குதுன்னு பாருங்க. கம்ப்யூட்டர் பத்தி சொல்லுது, கூகுள்ல இருக்கிற சர்வர்கிட்ட எனக்கு இந்த google.com அடிச்சோடனே இந்த பேஜ் எனக்கு தாங்க, இந்த ஏண்ட கம்ப்யூட்டர் வந்து கூகுள் சர்வர்கிட்ட பத்தி சொல்லுது. அப்புறம் அது நீங்க வந்து செக்யூர்டா, உங்களோட கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸா, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, உங்களோட கம்ப்யூட்டர் வந்து இந்த மாதிரியான வெப்சைட் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஈக்கா, இவ்வளவு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் எனக்கு இந்த பேஜை தருது. இந்த google.com இந்த பேஜை, இந்த சர்ச் என்ஜின் எனக்கு தருது. அப்ப பாருங்க, எவ்வளவு அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தேவையான எவ்வளவு ஃபாஸ்டா செய்யுது. அந்த வேலையெல்லாம் செஞ்சு எனக்கு இந்த கூகுள் இந்த பேஜும் வருது. அப்ப அவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு இந்த கம்ப்யூட்டர் அது செஞ்சு தருது. அதுவும் அதுவும் வந்து ஸ்பீட், அக்யூரசி அண்ட் எஃபிஷியன்சி. நீங்க உங்களுக்கு எத்தனை தடவை வேண்டாலும் நீங்க ஒவ்வொரு டைமும் இந்த என்டர் அமுக்க அதுதான் செய்யும். நீங்க ஒவ்வொரு டைமும் இந்த என்டரை கிளிக் பண்ணி நீங்க மொரவா செய்ய அது போகும் போய்த்து எல்லாம் செக் பண்ணும் வரும். மொரவா போய்த்து எல்லாம் செக் பண்ணும் வரும். அந்த மாதிரி எவ்ரி டைம் அது நடந்து கொண்டே இருக்கும். அது டயர்டாவே ஆகுது. அதுதான் எஃபிஷியன்சி. வெர்சிட்டாலிட்டின்னா என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இந்த கம்ப்யூட்டருக்கு மல்டிபிள் டாஸ்க் ஒரே அடிக்கா செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வேணும்டா இன்னைக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து பிளே பண்ணுவோம். நம்ம சொல்லுவோமே, இதை காட்டுவோமே, இன்னும் இந்த பேர்ட் வந்து இல்ல. பாங்கு சொல்லுது, நான் பாங்கு சொல்லி முடிச்சு கிளாஸை கண்டினியூ பண்றேன்.
அப்படியே எல்லாரும் 1 மினிட் தானிக்கு எல்லாரும் ஒருவா ரீஜாயின் ஆகுறீங்களா இந்த கிளாஸ்க்கு? அப்போ லேசி. அதுக்கு இன்ட்ராக்ஷன் இல்லாம எனக்கு ஒரு கிளாஸ் செய்யணும். நான் க்ளோஸ் பண்றேன். எல்லாரும் ரீஜாயின் ஆகுங்க.